அடப்பன் வயல் டோர்னமெண்ட் நடக்கிற தேர்ட் ரவுண்ட் மேட்ச் ஐயம்பட்டி வர்சஸ் நெம்மக்கோட்டை. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளால் தவிர்க்க முடியாத காரணத்தினால வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால் நண்பர் கார்த்தி ரெக்யூஸ் பண்ணி கேட்டுக்கினதுனால இந்த ஒரு மேட்ச் ஷூட் பண்ணி கொடுத்தாரு. ஓனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாலா ஃபஸ்ட்டு பாலே சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் புள்ளிப்பந்து தெளிவாக போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலா. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல்லாக மறுக்கி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு முத்துக்குமார். நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை கேட்சுக்கான சான்ஸான்னு பார்க்கலாம். பவுலரே பாலுக்கு வந்தார். நல்லா நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு பாலா. ஃபஸ்ட்டு பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மணி பிள்ளையார். இந்த மாதிரி கூட்டி விட பார்த்தாரு. உடம்புல பட்டு தான் போயிருக்கு. பாயிண்ட் ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே குயிக்கராக விட்டாங்க ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டு பேட்ஸ்மேனை ஏமாற்றிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல கேட்ச். 2வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட 2 விக்கெட்டையும் பிடிச்சி கொடுத்துட்டாரு பாலா. முதல் ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட சிவா ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால். நம்ம ரேஸ் வச்சுக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு பிள்ளையார். சூப்பராக பதிவு பண்ணியிருந்தார். ஒரு 6 சுவிட்சுக்கிட்டில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு டாட் பால். ஸோ இந்த ஒரு மேட்ச் மட்டும் குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சு கண்டிப்பாக நம்மளோட சேனல் செல்லே இருக்கும். ஸோ ஒரு மேட்ச் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் போட சுரேஷ் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா டேரக்ட் விக்கெட்டுங்க. தினேஷ் விக்கெட்டுக்கான சான்ஸாக கீப்பரே போனார் விரட்டி. பின்னாடி பால இன்னொரு ஃபீல்டர் கலெக்ட் பண்ண வர. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஸ்டார்ட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. வேரிசன் பவுலர் சுரேஷ் 3 ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரை எக்ஸலண்ட்டாக போட்டிருந்தாரு. லாஸ்ட் ஓவர் போட விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. 2 ரன்னுக்கான ட்ரையாக கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் ரொம்ப லாங் தேடாக இருந்தார். சிவா வர்றதுக்கு முன்னாடி பாலாக வந்தார். ஆனால் இங்கே ரீச்சுக்கு வந்துட்டாருங்க விக்கி. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். பவுலர் காலில் பட்டு போயிருக்கு. அகைன் இங்கே அவங்களுக்கு தேவையான 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா எஸ் போட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு. லோ கேப்டா டாட் பால். ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். பவுலர் கை கிட்ட தான் போணுச்சு. அங்கே 2 ரன்னாக குயிக்கராக இருந்திருக்காரு சபரி. 2 ரன் சொல்லிக்க இருக்கும்போது அங்கே 3வது ரனுக்கான ட்ரை அடிச்சிடறான்னு பார்த்தா ஸ்லோவாக தூக்கி போட்டார் விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பால்ராஜ் ஒரு ஸ்லோயர் விக்கெட்டோட முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸை த்ரோவை தெளிவாக அடிச்சிருக்காரு. எஸ் விக்கெட். 4 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க. 21 டார்கெட் ஃப்ரம் நெம்மக்கோட்டை. அப்படி பேட்ஸ்மேன் பாலா ஸ்ட்ரைக்கில் முத்து ஃபஸ்ட்டு வலையை அடிச்சிருக்காரு. கேப்பில் தெளிவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு பாலா. பவுண்ட்ரியோட இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெம்மக்கோட்டை. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா லிவிட் கேட்டு வந்திருக்காரு முத்துக்குமார். ட்ராப் பண்ணியிருக்காங்க கேட்சை. பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மேனுக்கு வேல்யூபிள் விக்கெட்டாக இருக்கும். ஸோ மொமெண்டம் சேஞ்ச் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் முன்னாடியே விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கேட்சை ட்ராப் பண்ணும்போது வேல்யூபிள் பேட்ஸ்மேனுக்கு கேட்சை ட்ராப் பண்ணால் இதுதான் நடக்கும். 6. ஸோ ஃபஸ்ட் ஓவரே எக்ஸ்பென்சிவாக எடுத்துகிட்டு போயிட்டார் பாலா. இந்த முறை கேப்பில் போகும்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் நல்லா கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஃபீல்டர் நல்லா டேக்கன். முதல் ஓவருக்கு 13. செகண்ட் ஓவர் போட பிளேயர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். அந்த முறை ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருந்தார். லாங் ஆன் ஃபீல்டரை உள்ளே வச்சிருந்த காரணத்தினால இங்கே 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. வரட்டி போய் ஆட பார்த்தாரு. கேப்பில் போயிருக்கு. இந்த பவுண்டரியோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க. நெம்மக்கோட்டை 2வது அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க அடப்பன் வயல் டோர்னமெண்ட்டில்.